அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்கிறார். பீஸ் கேரியரை பிடிக்கிட்டு போயிடுறாங்க. ரைட்டுங்க, ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு ஏரியாவில் பீஸ் கேரியர் பிடுங்கலாம். நைட்டு வந்து சுத்தமாக பவர் கட் ஆகுதுங்கிறதா எல்லா இடங்கள்லையும் மறியல் பிரச்சனைகள்னு வச்சுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ காட்டுறாரு. டூ வீலரில் ஒருத்தர் நிற்கிறாரு, வந்து உடையாந்து பீஸ் கேரியர் பண்ணுது. ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் பீஸ் கேரியர் பிடிக்கிட்டு போகிறாங்களா, என்ன திருடிட்டு போகிறாங்களா? சரி, நீங்கள் தான் வந்துட்டீங்க, 1 மாதம் ஆச்சு, என்ன நடக்குது? ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியல உங்களால். டாஸ்மார்க்கில் ஏன் 10 ரூபா ஏன் வாங்குறீங்கன்னு கேட்டால் அவங்க தெளிவாக பல பேர் சொல்லியிருக்காங்களே. ஏங்க மெயின்டெனன்ஸ் நாங்கள் தாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பல கடைகளில் சொல்கிறாங்க. 20 ரூபா கொடுத்தா கொடுக்காட்டி போன்னு இன்னைக்கு தெளிவாக நீங்கள் வந்து டாஸ்மார்க் ஊழியர்கள் பேசுகிறத நம்ம வீடியோவே பார்க்குறோமே. இப்போ நீங்கள் ரொம்ப சில இடங்களில் பிரச்சனை பண்ணுறாங்க தாவேக்காரங்கன்னு ஒன்று, சில இடங்களில் கடையிலே பூட்டிட்டு போயிட்டாங்க டாஸ்மார்க் ஊழியர்கள். ஒன்றுமே பண்ண முடியல கவர்மெண்ட்டால். இங்கேயாவது நீங்கள் டாஸ்மார்க் ஊழியர்கள் நீங்கள் மிரட்டி என்னோட பண்ணலாம். நீங்கள் ப்ரைவேட்டுக்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு விஷயம் நடக்கும், போலி மதுபானம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். கவர்மெண்ட்டில் வாங்கி நான் விற்பேன் அப்படிங்கிறப்போ ஒரு கணிசமான ரேட்டுக்கு நீங்கள் விற்பீங்க. அரசுக்கிட்டேருந்து நான் கொள்முதல் வாங்கி விற்கணும். பட் என்ன பண்ணுவாங்க, தனியார்கிட்ட வாங்குவாங்க, இல்லை பாண்டிச்சேரி சரக்கும்பாங்க, அதெல்லாம் வாங்கி விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதில் மிகப்பெரிய குளறுபடி ஆகும். தனியார் மயமாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு இப்போ பேச்சு 2 நாட்களாக டாஸ்மார்க் ஊழியர்கள் மத்தியிலே இதை ஒரு பேச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஆதவார்ஜுனே ஒரு பேட்டியில் கொடுப்பார், ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியில் சொல்லுவார், எங்களுடைய பாலிசி என்னன்னா அரசே வந்து மதுபானத்தை விற்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய பாலிசி. டாஸ்மார்க்கை வந்து கவர்மெண்ட் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய பாலிசிங்கிறார். பெரிய பெரிய முதலாளிகள் அதை வாங்கி என்ன பண்ணுவாங்க, சிண்டிகேட் போட்டுக்குவாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு 5 கோடி 8 கோடிங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழ் நியூஸ் நேரில் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ இந்த அரசு துவக்கத்திலிருந்தே சில விஷயங்கள் வந்து ரொம்பவே எதிர்கொள்றதுல ரொம்ப சிரமம் இருக்கு, ரொம்ப திணறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விவகாரம்னு பார்த்தா 2 விவகாரம் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு விவகாரம், கேட்ட உடனே வரக்கூடிய ஒரு விவகாரம் மின்துறையில் தினமும் ஏதாவது ஒரு இடத்துல மின்வெட்டு ஏற்படுது, சீரான மின் விநியோகம் வந்து வழங்கப்பட முடியல, முதல்வர் தொகுதியிலேயே படுமோசமான நிலை. அதன் பிறகு இன்னும் மற்றொரு துறை டாஸ்மாக் துறை. இந்த டாஸ்மாக் துறையில் நாள்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. இதை பாட்டிலுக்கு கூட வாங்குறாங்கங்கிற மாதிரியும், அந்த ஊழியர்களுடைய பிரச்சனை, இது மாதிரி பல இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி இந்த அரசு எதிர்கொள்ள போகுது சார்? உண்மைதான். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இபி சொல்கிறீங்க, அதுக்கு வந்து பீஸ் கேரியரை பிடிங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்கிறார். பீஸ் கேரியரை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. ரைட்டுங்க, ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு ஏரியாவில் பீஸ் கேரியர் பிடுங்கலாம். என்ன, அதுலேயும் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. பகலில் வண்டியில் வந்து பிடிங்கிட்டு போகிறாங்கன்னு காட்டுறாங்க. நீங்கள் நைட்டில் பவர் கட்டுங்கிறதானுங்க பிரச்சனை எங்களுக்கு. பகலில் காற்று இருக்கா இல்லையா அப்படிலாம், நைட்டு வந்து சுத்தமாக பவர் கட் ஆகுதுங்கிறதா எல்லா இடங்கள்லையும் மறியல் பிரச்சனைகள்னு வச்சுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ காட்டுறாரு. டூ வீலரில் ஒருத்தர் நிற்கிறாரு, வந்து உடையாந்து பீஸ் கேரியர் பண்ணுது. ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் பீஸ் கேரியர் பிடிக்கிட்டு போகிறாங்களா, என்ன திருடிட்டு போகிறாங்களா? அதனால் இது ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்குது. விளக்கத்துக்கு அவங்களுக்கு என்ன, அதுக்கு காரணம் அதிகாரிகள், அங்கே இருக்க மின் வாரிய அதிகாரிகள், உயர்நிலை அதிகாரிகள் மிஸ்கைட் பண்ணுறது தானே. ஏன் அமைச்சர்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாதுங்கிறதுனால, சார் அதெல்லாம் ஒன்று சார், அங்கே வந்து அடிக்கடி திமுககாரங்க வந்து கட் பண்ணி விட்றாங்க சார் அங்கே அப்படின்னு அதை கேட்டுக்கிட்டு தான் அவர் என்ன பண்ணார், கருப்பு ஆடுகள் அதனால தான் பவர் கட்டுன்னாரு. அதுக்கப்புறம் பீஸ் கேரியரை பிடிக்கிட்டு போகிறாங்கன்னு அடுத்த கட்டத்துக்கு சொன்னார். இதில் அது உண்மையான பிரச்சனைகள் என்னங்கிறதுல அவங்க ஆழ்ந்து பார்த்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் ஒரே ஒரு விஷயந்தான். வெயில் டைம் ரொம்ப எப்பயுமே கோடை காலத்தில் வந்து எக்ஸஸ் பவர் தேவைப்படும். காரணம் என்னென்னா, எல்லாமே ஏசி ஏர் கூலருங்கிற ஒரு சூழ்நிலைக்கு எல்லாம் போயிடுறாங்க. அதனால் வழக்கத்தோட ஒரு 1000 மெகாவாட் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 1200 தேவைப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு
இருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸி. தெரியாதனால ஒரு குழப்பம்னு வச்சுங்களேன். அது ஒண்ணு. இப்போ அதே மாரி தான் டாஸ்மார்க். என்ன நடந்துச்சுன்னே தெரியாம கட்சி தலைவரா இருந்த அவர் ஒரு பாட்டு பாடி எல்லாம் கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. இந்த பாடுறா அப்படிங்கிறதுனால ஒரு கரூர்ல ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடினார். உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப நடக்குதே. சரி, நீங்க தான் வந்துட்டீங்க. 1 மாசம் ஆச்சு. என்ன நடக்குது? ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியல உங்களால. டாஸ்மார்க்ல. ஏன் ₹10 ஏன் வாங்குறீங்கன்னு கேட்டா, அவங்க தெளிவா பல பேர் சொல்லியிருக்காங்களே. ஏங்க மெயின்டனன்ஸ் நாங்க தாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பல கடைகள்ல சொல்றாங்க. ₹20 கொடுத்தா குடு, குடுக்காட்டி போன்னு இன்னைக்கு தெளிவா நீங்க வந்து டாஸ்மார்க் ஊழியர்கள் பேசுறத நம்ம வீடியோவே பார்க்குறோமே. இப்ப நீங்க ரொம்ப சில இடங்கள்ல பிரச்சனை பண்றாங்க தாவேக்காக்காரங்கன்னு ஒண்ணு. சில இடங்கள்ல கடையிலேயே பூட்டிட்டு போயிட்டாங்க டாஸ்மார்க் ஊழியர்கள். ஒண்ணுமே பண்ண முடியல கவர்மெண்டால. புரியுதுங்களா? இப்ப இடையில ஒண்ணு பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, கரெக்ட்டா நைட்டு 10 மணிக்கு அப்புறம் நீங்க வந்து சில இடத்துல பிளாக்ல விக்கிறாங்க சரக்கு அப்படின்னுவாங்க. அங்க சம்மந்தப்பட்ட தாவேக்காதி நிர்வாகிகள் போய் அந்த கடைய இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு 10 மணிக்கு கரெக்ட்டா கடை பூட்டிருச்சான்னு தெரிஞ்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட சொன்னாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அது ரகசியமா நடந்துச்சு. போய் கரெக்ட்டா நைட்டு அந்த ஏரியா நிர்வாகிகள் போய் டாஸ்மார்க் கடையை போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வரணும். ஏன்னா லூஸ்ல பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சில பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நிர்வாகிகள். சரிங்க, நிர்வாகிகள் போற நிர்வாகிகளை கவனிக்க மாட்டாங்களா? நீ உனக்கு என்ன அந்த ஃபோட்டோ எடுத்து போடுறதுனால உனக்கு என்ன கட்சியில் உனக்கு என்ன வரப்போகுது? வந்து டெய்லி ஒரு 200 வாங்கிட்டு போயா, ஒரு 500 வாங்கிட்டு போனா அவன் என்ன பண்ணுவான் நிர்வாகி? ரைட்டு தலைவா, வரங்க வணக்கம் தலைவா அப்படின்னு போயிட்டே இருக்க போறான். அதனால அவங்களால என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை. நீங்க சொன்ன மாதிரி 2 துறையும் அதுல உள்ள உண்மையான காரணங்கள் என்ன, உண்மையான பிரச்சனைகள் என்னன்னு அவங்க தெரியலன்னா கடைசி வரைக்கும் இந்த போராட்டம் தான் வச்சுங்களேன். இப்போ பவர் விஷயம் ரைட்டு. இப்போ டாஸ்மார்க்கை என்ன செய்யலாம்? காலையில் கரெக்டாக 12லேருந்து 10 மணி வரை அப்படிங்கிற இருக்க சூழ்நிலையில் லூஸில் விற்கக்கூடாது. கரெக்டாக எம்ஆர்பி என்னவோ அதே தான் வாங்கணும் காசு அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க. பண்ண முடியல அவங்களால. இல்ல அது இடையில 717 கடைகள் மூடப்படும்னு அறிவிப்பெல்லாம் வந்துச்சு. ஆமாமா. அது முறைப்படி 717 மூடிட்டாங்களா? இல்லை, அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதில் என்ன விஷயம்னா 50 மீட்டர் கணக்குன்னு இருந்ததை போய் 500 மீட்டர்னு யாரோ சொல்ல போக, நீங்கள் வழிபாட்டு தலங்கள் இது பள்ளிகள் கல்லூரிகள் என்ன ஹாஸ்பிட்டல்ஸுக்கு பக்கத்தில் ஒரு 50 மீட்டருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. யாரும் சொல்ல போக 500 மீட்டர்னு சொல்லு தட்டி விட்டோம். 500 மீட்டர்னா எவ்வளோ தூரம் இருக்கு? 1/2 கிலோமீட்டர். நீ அப்படி பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கே வைக்க முடியாது எல்லாம் பல இடங்கள்ல. இப்போ சென்னை போன்ற இடங்கள்லாம் அந்த 500 மீட்டருக்குள்ளே ஏதாவது ஒன்று வந்துடும். ஒன்று ஹாஸ்பிட்டல் வந்துடும், இல்லை ஸ்கூல் வந்துடும், இல்லை வழிபாட்டுத்தலம் வந்துடும். கடையை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதில் ஒரு குழப்பமாகி அப்புறம் இல்லைங்க 50 மீட்டர் தான் 500 மீட்டர்னு தவறுதலாக ஒரு தகவல் வந்துருச்சுன்னு ஒரு குழப்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மொதல் பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு ஒரு வச்சுருக்கிறாங்க. பிளான் ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் கரெக்டாக 12 மணிக்கு கடையை திறக்கணுது. எந்த எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக எம்ஆர்பிக்கு விற்கணும். அதே மாதிரி நைட்டு 10 மணிக்கு மூடிடணும். அதே மாதிரி பிளாக்ல பண்ணக்கூடாது. செய்ய முடியுமா, சாத்தியமா? கூப்பிட்டு பேசுனாங்க. யார்கிட்ட? பார் நடத்துகிறவங்க, டாஸ்மார்க் ஊழியர்கள்ட்ட எல்லாத்துலையும் கேட்டாங்க. சார் அது சாத்தியம் இல்லை, அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண முடியாது. போலீஸு வந்து என்ன பண்ணுவீங்க? போலீஸை கவனிப்பாங்க. இல்லை சார் கடைக்கு பக்கத்தில் விற்காத, இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்க தலைவா, இங்கே கடைக்கிட்ட தானே உனக்கு பிரச்சனை, கொஞ்சம் தள்ளியாக வைக்கணும். அங்கேயே ஐடியா கொடுப்பாங்கல்ல. அங்கேயே சில பேர் ஐடியா கொடுப்பாங்க. அது நடந்துக்கிட்டு இருக்க, அதை தவிர்க்க முடியல. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக பிளான் பி என்ன பண்ணலாம்? ஏன் வந்து தனியார் மயமாக்கிடக்கூடாது டாஸ்மார்க்கை அப்படின்னு பிளான் பி இப்போக்கான ஒரு நடந்துகிட்டு இருக்கு. 4700 கடைகள்னு சொல்றாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு. டாஸ்மாக் கடைகள் 4700 கடைகள். இப்போ 717 கடைகள் வந்து மூடப்பட்டிருக்கிறதா சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் ஒரு 4000 கடைகள்னு வச்சுங்க. இந்த 4000 கடைகளையும் தனியார் மயக்கிட்டா என்ன? அதாவது பர்ச்சேஸ் பண்ணி தனியார்கிட்ட கொடுத்துருது. கடைகள் வந்து எல்லாமே ஏலம், ஓப்பன் டெண்டரா ஆன்லைன் டெண்டரா அப்படின்னு ஒரு குழப்பம் வருது.
நீங்கள் ஓப்பன் டெண்டர்னு வைக்கப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கும். கொலையெல்லாம் நடந்திருக்கு, அடிதடி நடந்திருக்கு. சிண்டிகேட் போட்டு ஒரு 3-4 பேர் சேர்ந்து சம்மந்தப்பட்ட அந்த ஏரியாவில் உள்ள ஆட்கள் அவங்க வாங்கிக்குவாங்க. அந்த கடையை எடுப்பாங்க. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அந்த கடை பயங்கரமாக ஓடணுங்கிறதுனால அந்த கடையை பண்ணுவாங்க. அது 2 வருஷத்துக்கு டெண்டர். எப்பயுமே வழக்கமாக டாஸ்மாக் டெண்டர்கள் எல்லாமே 2 வருஷத்துக்கு ஓடும். அப்படி பார்க்கும்போது பட்சத்தில் ஏற்கனவே சேல்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்க. இந்த கடை ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அப்படின்னு ஒரு கணக்கில் 30% லாபமாக வச்சு 2 வருஷத்துக்கு லாபம் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கும்போது 3 கோடி ரூபா, 4 கோடி ரூபா, சில முக்கியமான கடைகளில் 7-8 கோடி எல்லாமே வருது. அந்த 2 வருஷத்துக்கு நீங்கள் முன்னாடியே டெபாசிட் போட்டு வாங்கிடுறீங்க. அது சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட கொடுக்குறாங்க கடை. அந்த டாஸ்மாக் கடையை அவங்க நடத்திக்கிறாங்க. அது ஏற்கனவே இது ஒரு சூழ்நிலை இருந்தது. 2000 அது இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் மாறுச்சு. அரசு எடுத்து பண்ண ஆரம்பிச்சிச்சு டாஸ்மார்க்கு. இதுதான் சூழ்நிலை இருந்தது. பட் அதில் நிறைய குளறுபடிகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இங்கேயாவது நீங்கள் டாஸ்மார்க் ஊழியர்கள் நீங்கள் மிரட்டி என்னோட பண்ணலாம். நீங்கள் ப்ரைவேட்டுக்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு விஷயம் நடக்கும். போலி மதுபானம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் கடையை நீங்கள் கவர்மெண்ட்டில் வாங்கி நான் விற்பேன் அப்படிங்கிறப்போ ஒரு கணிசமான ரேட்டுக்கு நீங்கள் விற்பீங்க. அரசுக்கிட்டேருந்து நான் கொள்முதல் வாங்கி விற்கணும். பட் என்ன பண்ணுவாங்க? தனியார்கிட்ட வாங்குவாங்க, இல்லை பாண்டிச்சேரி சரக்கும்பாங்க, அதெல்லாம் வாங்கி விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதில் மிகப்பெரிய குளறுபடி ஆகும். ஆனால் தனியார் மயமாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு இப்போ பேச்சு 2 நாட்களாக டாஸ்மார்க் ஊழியர்கள் மத்தியிலே இது ஒரு பேச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. டாஸ்மார்க் தனியார் மயம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருது. பிளான் பி, அதான் பிளான் ஏ போட்டு பார்த்தாங்க. ஒரு 15 நாளாக அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இப்போ தனியார் மயமாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. கடந்த ஆட்சியின் போது நிதியமைச்சர் ஒரு சொன்ன வார்த்தைகள், அதாவது 20% வருவாய் வெளியே போகுது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னாரு. இப்ப பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதா இருக்கட்டும், இது மாதிரி பல விஷயங்கள். இப்போ இப்பவும் இந்த ஆட்சியிலையும் தொடருது. ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியிலையும் இருந்துச்சு, கடந்த ஆட்சியிலையும் இருந்து, இந்த ஆட்சியிலையும் அதே போல பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது, 20 ரூபா வாங்குறதுங்கிற மாதிரி இருக்கு. அதை முதல்ல கட்டுப்படுத்தினாங்களா? ஃப்ளோ வெளியே போகுது இல்லையா? அதுதான் அதுதான் பிளான் ஏ. அதான் பிளான் ஏ. பிளான் ஏ என்ன? லூஸில் விற்கக்கூடாது, கள்ள மார்க்கெட்டில் விற்கக்கூடாது, கரெக்டாக கடையில் எம்ஆர்பிக்கு தான் விற்கணும். அதே மாதிரி கடையில் காலையில் 12 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10 மணிக்கு மூடிடணும். அவ்வளோதான். வேறு எங்கேயுமே எக்ஸ்ட்ராவாக கள்ள மார்க்கெட்டில் விடியெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு ஆள் இடத்துல வச்சுருப்பாரு, ஒளிய வச்சுட்டு இருப்பாங்க. அங்கே போய் நின்னீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு ஏரியாலாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போயுமே நடக்குதுன்னு வச்சுங்க. நிற்பாங்க. கரெக்டாக போய் அங்கே நீங்கள் தேடுவாங்களே, அந்த சரக்கு கேட்டு தேடுவாங்கள்ல நைட்டு 12 மணி 1 மணிக்கு தேடுற ஆட்களுக்கு அவங்களுக்கு தெரியும். அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட 150 ரூபா பாட்டில் 300 ரூபா 400 ரூபாலாம் கொடுத்து வாங்குறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தவிர்க்க முடியல. இதுதான் அது இவர் சொன்னது, நிதியமைச்சர் சொன்ன எக்ஸ்ட்ரா 20%ங்கிறது அதுதான். வருவாய் கவர்மெண்ட்டுக்கு வராது. அந்த சரக்கு அது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தா போலீஸ் அந்த கவனிப்பு போலீஸுக்கு போகுங்க. அது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பண்ணும்போது சட்டம் ஒழுங்கு போலீஸாக இருக்கட்டும், மதுவிலக்கு போலீஸாக இருக்கட்டும், அவங்களுக்கான விஷயங்கள்லாம் நடக்கும். இது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. தெரியும் கவர்மெண்ட் ஒர்க்கர்னு சொல்லி டாஸ்மாக் ஊழியர்களை போட்டும் கூட இது நடந்துச்சு. சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அரசு ஊழியருங்கிற கணக்கில் தானே அவங்க இருந்தாங்க. நீங்கள் அப்படிலாம் அதுக்கு என்ன இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே பண்ண முடியல. பிளான் ஏ ஒன்றும் ஒர்க் அவுட் பண்ண முடியல அவங்களால. அதான் சொன்னேன், நைட்டு 10 மணிக்கு கடையை கரெக்டாக மூடிட்டாங்களான்னு சம்மந்தப்பட்ட நீங்கள் தாவேக்கா நிர்வாகி போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அப்படின்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் நீங்கள் பண்ணீங்கன்னா யார் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளை பர்ச்சேஸ் பண்ணிட மாட்டாங்களா? நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ பண்ண போகிற? நீ ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு போ தலைவா, ஏன் நீ ஃபோட்டோ எடுத்து போய் உனக்கு என்ன தலைவா தரப்போ கட்சியில் வா தலைவான்னு வாங்கி அதையும் முடிச்சு விட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல 15 நாள். ஒன்றும் குழப்பம் தொடுத்து. அதனால தான் சொல்கிறேன், இப்போ பிளான் பிக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. டாஸ்மாக் ஊழியர்களே சொல்கிறாங்க. ஆனால் அவங்களும் இதே தான் சொல்கிறாங்க. ரைட்டு, கிட்டத்தட்ட 4000 கடை இருக்குது. 4000 கடைன்ட்டு ஒரு 3 பேருன்னு வைங்க. சேல்ஸ்மேன் 2, சூப்பர்வைசர் ஒருத்தர், அப்படி 3 பேர் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 4000 × 3 கிட்டத்தட்ட 12000 பேர். அவங்களுக்கு வேலை நீங்கள் தரணும்.
ஏன்னா அதெல்லாம் பிரைவேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் வேலை இல்லல்ல. நீங்க பிரைவேட்டுக்கு போயிடுச்சு, நீங்க வந்து டெண்டர் குடுத்து எடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு வேலை இல்ல. இந்த 12,000 பேருக்கும் வேலை என்ன செய்ய போறீங்க? ஏற்கனவே 717 பேருக்கு அந்த 717 கடைகளுக்கு 717 உண்டான ஊழியர்கள். ஒரு 3 பேர் ஊழியர்கள் அவங்களெல்லாம் வேற இடத்துல கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பம் ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த 12,000 பேர் என்ன பண்ண போறாங்கன்னு ஒரு கேள்விக்குறி ஒண்ணு. சரி ரைட் அப்படியே அவங்க 12,000 பேரையும் இப்போ இந்த இபிலலாம் அல்பந்த தொழிலாளர் எடுக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கிட்டலாம் அகாமடேட் பண்ணிட்டா கூட தனியார் மயமாகி டாஸ்மார்க்கு டாஸ்மார்க் பாரும் தனியார் மயமாகிவிட்டால் அதில் உள்ள பிரச்சனைகள் என்ன? சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி தனியார் மயமாக்குறாங்கன்னா இப்போ இப்போ தனியார் முதலாளிக்கான அந்த ஆதாயத்தை தேடக்கூடிய ஒரு செயலா தானே இருக்கும். ஆமா, அது 100% அதுல அதாவது கேம் நீங்க இப்ப டாஸ்மார்க்ல நீங்க வந்து என்ன சொல்றீங்க? குறை என்ன சொல்லுவீங்க? டாஸ்மார்க்னு கவர்மெண்ட். ஏன்னா ஆதவார்ஜுனே ஒரு பேட்டியில கொடுப்பாரு, ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியில சொல்லுவார், எங்களுடைய பாலிசி என்னன்னா அரசே வந்து மதுபானத்தை விற்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய பாலிசி. டாஸ்மார்க்கை வந்து கவர்மெண்ட் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய பாலிசிங்கிறார். டாஸ்மார்க்கே வேண்டாமா அப்படின்னு அந்த கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, இல்லை 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 நாங்கள் அப்படி சொல்லலை, அரசு விற்கக்கூடாது மதுபானத்தை, டாஸ்மார்க் மூலியமா விற்கக்கூடாது, அதுக்கு எதுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதுக்கு எதுக்குன்னு மாதிரி அப்போ சொல்லுவாங்க அது. பட் அதன் அடிப்படையில் இப்போ நீங்கள் பார்க்கும்போது பெரிய பெரிய முதலாளிகள் அதை வாங்கி என்ன பண்ணுவாங்க, சிண்டிகேட் போட்டுக்குவாங்க. ஒரு முக்கியமான இடத்துல உள்ள ஒரு டாஸ்மார்க்கை யாரால் வாங்க முடியும்? சாதாரண வாங்க முடியுமா? ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு 5 கோடி 8 கோடிங்கிறாங்கன்னு வச்சுங்க. அதில் இந்த 8 கோடி வாங்கக்கூடாதுக்கு என்ன பண்ணுவாங்க, 4-5 பேர் சேர்ந்து செய்வாங்க. இல்லை பெரிய பெரிய முதலாளிகள் மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சென்னையில் உள்ள முக்கிய இடங்களுக்கு அவங்க ஒரு 100 கோடியை எடுத்து பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 10 இடத்துல கடை வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ இதில் என்ன கவர்மெண்ட் என்ன அடுத்த கட்ட கெட்ட பேருக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு டாஸ்மாக் ஊழியர்கள் எச்சரிக்கிறாங்க. அப்படி ஒரு தனியார் மயம்ங்கிற ஒரு விஷப்பரீட்சையை செய்யக்கூடாது. அப்படி போனால் அது மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தும் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. என்ன காரணம்னா ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு வந்து இந்த மாதத்தோட டெண்டர் முடிஞ்சிருச்சு, டாஸ்மார்க்கான டெண்டர்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ பார் இருக்குல்ல, எல்லா பாரும் இன்னும் முடிய போகுது. இன்றைக்கி இந்த ஒரு வேளை இப்போ நீங்கள் வந்து டெண்டர் விட்டுருந்துச்சுன்னா ஏற்கனவே கால் ஃபார் பண்ணியிருக்கணும். அதான் நான் சொல்கிறேன், ஜூன் 31 முடியுது தனியார் பார்களுக்கான டெண்டர் முடிஞ்சிருது. ஆனால் கவர்மெண்ட் அதை பற்றி ஒன்றும் சைலண்ட்டாக இருக்கிறதுனால சம்மந்தப்பட்ட நபர்களே நடத்துறதுக்கு ரைட்டை நீங்கள் நடத்துங்க, 2-3 மாதம் கழித்து டெண்டர் வச்சு நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் அப்படி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தனியார் மயத்திற்கான வாய்ப்புகள் அதிகம். தனியார் மயம் ஆகுதுன்னா அப்ப விலை நிர்ணயம் போன்ற விவகாரங்கள்லாம் இப்ப எப்படி? அதுதான் சொல்றேன், இதுல பெரிய கஷ்டம்ன்ற. நான் என்ன சொல்றேன், இப்ப போலி மதுபானம் அதிகமா உள்ள வந்துடும். அதுல பாண்டிச்சேரி சரக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்போ இவன் எதுக்காக வச்சிருக்கிறாங்க, கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட ஒரு கடைக்கு ஒரு நாளைக்கு 500 பீர், இவ்வளோ ஒரு 500 குவார்ட்டர், 500 ஆஃப் அப்படின்னு ஒரு கடைக்கு ஃபிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. இந்த கடைக்கு நீ விற்கணும் அப்படிங்கிற மாதிரி. இவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுலேருந்து வாங்குறத அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க லோக்கலாக பாண்டிச்சேரியிலேருந்து அவங்க கொண்டாந்து இறக்குவாங்க. அதில் விற்கிறது என்ன காரணம்னா, அவங்கள்ட்ட 100 வாங்கியிருப்பாங்க. ஆனால் பாண்டிச்சேரியில் 50 கொடுக்கு அந்த சரக்கு அதே பாட்டில் அதே லேபிளோட வரும். ஸோ அவங்களுக்கு லாபம் அதிகம். தனியாக இருக்குது. இப்போ நீங்கள் டாஸ்மார்க் கவர்மெண்ட்டாக இருக்கிறப்ப அவங்க விற்க மாட்டாங்க, பாண்டிச்சேரி சரக்கை என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே ஸ்டாஃப், அந்த ஒரு சரக்கு இருக்குன்னா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. அவங்க ஒரு குடோன் வச்சு தனியார் ஒரு 4-5 தனித்து இதெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால தான் தனியார் மயத்தை கட் பண்ணிட்டு டாஸ்மார்க் கவர்மெண்ட்டே நடத்துனதுக்கு காரணமே அதுதான். ஆனா இப்போ இதனால் வேறு இப்ப தெரியாத ஒரு விஷயம் இப்ப என்னன்னா, இப்போ தமிழ்நாடு அரசனோட வருவாயில கிட்டத்தட்ட ஒரு 5 1 பங்கு 4 1 பங்கு டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய வருமானம். கடந்த ஆட்சியிலாம் 50-55 இப்போ நெருக்கி ஒரு 60,000 இருந்து 70,000 வரைக்கும் மேபி அவங்க டார்கெட் ஃபிக்ஸஸ் பண்ணிருக்கலாம். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அதுல இருந்து வரக்கூடிய வருவாய் அப்படிங்கிற பொழுது
இப்ப தனியார் மயமாக்குனா அதுக்கு இதுக்கு நிகரான ஒரு லாபம் வந்து அரசுக்கு வந்து கிடைக்குமா? நான் இருக்கிற இவரு வந்து பதவி பிரமாணம் எடுக்கும்போதே என்ன சொன்னாரு? கடன்ல விட்டுட்டு போயிட்டாங்க. எங்களால வந்து திட்டங்கள வந்து உடனடியா நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்ற மாரி சொன்னாரு. அப்போ இந்த அளவுக்கு ஹியூஜ் அமௌண்ட் 55,000 60,000 crore அரவுண்ட் வரக்கூடிய ரெவென்யூ அந்த தனியார் முதலாளிகள் கையில போச்சுன்னா, அரசுடமிருந்து அது எப்படி ஜெனரேட் பண்ண முடியும்? ஈடு செய்ய முடியுமா? இல்ல அதான் சொல்றேன் நானே, ஒரு கடைக்கு நீங்க 2 வருஷத்துக்கு ஒரு 5 கோடின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க. ஒரு 4000 கடை இருக்கு. 4000 இன்ட்டு ஒரு 5 கோடின்னு ஒரு கணக்கு வச்சீங்கன்னா, 2 வருஷத்துக்கான வருமானம் சொல்றேன். ம். அது ஒரு பெரிய அமௌண்ட் வரலாம். இப்ப இருக்கிற இந்த கிரைசிஸ், ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இத நம்ம கொஞ்சம் எடுத்து பண்ணிக்கிட்டோம்னா, கொஞ்சம் நம்ம ஃப்ரீ ஆயிக்கலாம். இன்னும் 2, 3 ஸ்கீம்ஸ் போட்டிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் இன்னும் பணம் இல்லங்கிறாங்க. இந்த 2,500 என்ன மகளிர் உரிமை தொகை வந்து 2,500 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தரல. 1000த்திலே ஓடிட்டு இருக்கு. இந்த மாரி விஷயங்களுக்கு ஏதாவது வேற வழி பண்ணலாமா? அப்படின்னு ஒரு கணக்குல இருக்கிறாங்க. அதனால தான் இப்ப தனியார் மையத்திற்கான காரணம் அதுதான். இல்ல ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் பெரிய ஆட்கள்ட்ட யார்ட்டயாவது ஒரு 50,000 கோடி இல்ல 60,000 கோடின்னு ஒரு கடையெல்லாம் நீங்க பார்த்துக்கங்க. இல்ல நீ வாங்கி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்க. அப்படிங்கிற மாரி ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சொல்றேன். தனியார் மயம் ஆனாலும் இந்த பிரச்சனைகள்லாம் பண்ணிக்குவாங்க அவங்க. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, ஆந்திர முதலாளிகள் பெரிய லெவல்ல பணத்தோட இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே மாரி கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாட்டுல இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்நாடகா, ஆந்திரா ஆட்கள் ஏற்கனவே இருக்காங்க. நீங்க பிரைவேட்டா நீங்க வந்து பார்லாம் கொண்டாந்தீங்கன்னா, அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்க ஒரு பெரிய அமௌண்ட்ட வாங்கிட்டு பண்ணலாம். என்ன கணக்குல இருக்கிறாங்க? ஏன்னா ஓப்பன் டெண்டரா இல்ல வந்து ஆன்லைன் டெண்டரான்னு தெரியல. ஓப்பன் டெண்டர்ங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. ஒரு கடையில போய் ஒருத்தர் உட்கார்றப்போ, ஒரு கூட்டம் மிரட்டும். நீ எப்படி டெண்டருக்கு வரவே கூடாதுன்னு சொல்லலாம். வந்து இந்த கடைய நான் வாங்க போறேன். எடுக்க போறேன். டெண்டர்ல நான் எடுக்க போறேன். யாராவது வந்தீங்கன்னா கொன்னு புடுவேன்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் நடந்துச்சு. என்ன அதெல்லாம் கண்கூடா நடந்த சம்பவத்த வச்சு நான் சொல்றேன். ஒருவேளை ஆன்லைன் டெண்டர்ன்னு வைக்கலாம். ஆன்லைன் டெண்டர் பண்ணீங்கன்னா, அதுல நெறைய மால் பிராக்டிஸ் இருக்கும். யார் கண்ணுக்கு தெரியும்? இல்ல இவரு தான் இப்படிதான் கோட் பண்ணியிருக்காருங்க. அவரு தாங்க எடுத்திருக்காருன்னு சொன்னா, அது கொஞ்சம் ஈஸி. நம்ம அப்படியே ரைட்டு. ஆன்லைன்ல தானே பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுக்கு கிடைக்கல யாரோ ஆந்திராக்காரன் தான் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் கூட ஈஸியா அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, பிளான் ஏங்கிறது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிட்டனால, பிரைவேடைசேஷன் தனியார் மயம் விஷயத்துக்கு பிளான் பியை இறங்கி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. இன்னும் 1 மந்த் கழிச்சு, 1 மாசமோ, 1 1/2 மாசத்துக்கு அப்புறம் தனியார் மையத்துக்கான இந்த பட்ஜெட் மீட்டிங்கை முடிச்சதுக்கப்புறம். ஏன்னா இந்த பட்ஜெட் மீட்டிங் அப்போ இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா தேவையில்லாம எதிர்க்கட்சிகள் அதை ஒரு அரசியல் பண்ணுவாங்கங்கிறதுனால, பட்ஜெட் மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அதற்கான விஷயங்கள் பண்ணலான்ட்டு தவேக அரசு அதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்கிறதாவும் தகவல் சொல்றாங்க. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி.